ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புது சீரீஸோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சும்மா இருக்கும் போதும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்கிற இந்த 5 அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளவு நாளாக இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் வந்து நம்ம அடுத்தடுத்து பேச போகிறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது பிளேலிஸ்டாக தான் உங்களுக்கு வந்து பார்க்க கிடைக்கும். இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா இருந்தாலே நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் தான். இது ஒரு வித்தியாசமான பிளேலிஸ்டாக வந்து இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்னுடைய சேனல்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல டெய்லி நீங்க வந்து சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து அடிக்கடி ஓபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபன்னுக்காக மட்டும் ஓபன் பண்ணாம அதன் மூலமாக மணி மேக் பண்றதுக்காகவும் நம்ம வந்து ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ்ல நான் சொல்ல போற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தேடுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும், அதுக்காக நம்ம செப்பரேட்டா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பட் இருந்தாலுமே நம்மளுடைய டே டு டே யூசேஜ்ல நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மணி மேக் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. பட் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். சில பேர் தெரிஞ்சுமே இதை வந்து ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இனிமே மணி மேக் பண்றது எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வீடியோ வந்து இனிமே உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆப் இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு சைட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீயாக எதையுமே நம்மளுக்கு பண்ண விட மாட்டாங்க. ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு வேலையை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பிளான விஷயம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேலிஸ்ட்ல அதாவது நம்ம இப்போ கொண்டு வந்திருக்க இந்த சும்மா இருந்தாலும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேலிஸ்டா இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ற சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 அப்ளிகேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 5 அப்ளிகேஷனுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அதிக அளவு காசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க டெய்லி வந்து போய் பார்க்குற ஒரு ஜஸ்ட் வியூவரா இல்லாம உங்களை நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாத்தினீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு மைண்ட்ல வருது ஜஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஆடை கிளிக் பண்ணலாம், இல்லைனா டேட்டா என்ட்ரி பண்ணலாம், இப்படிங்கிற விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் போன்ல நீங்க ஃபேஸ்புக் லாகின் பண்ணிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, டிக்டாக்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன 5 அப்ளிகேஷனுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டரா நீங்க வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்குற 5 அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த 5 அப்ளிகேஷனுமே நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இவ்வளவு நாளா யூஸ் பண்ணியிருந்தாலும் இதுல எப்படி காசு கொடுக்குறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்களே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்ல பார்த்தோம் அப்படின்னா ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், டிக்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஸ்னாப்சாட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரால அப்லோட் பண்ற வீடியோஸ், அதாவது சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரியே ஒரு வியூவர் கண்டென்ட் கிரியேட்டரா மாறினதுக்கு பிறகு அப்லோட் பண்ற வீடியோஸை தான் நீங்க வந்து இப்ப பார்த்து உங்களுடைய பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே விஷயத்தை வந்து நீங்க உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய ஐடியாஸை வந்து கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு
சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த சும்மா இருந்தாலுமே காசு கிடைக்கும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 அப்ளிகேஷனையும் ஒரே வீடியோவில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாகவே இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த சோஷியல் மீடியா எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டாக நான் 5 அப்பையும் வந்து சொல்லிடுறேன். இந்த 5 அப்ளிகேஷன் தான் இருக்குது அப்படின்னு. அதில் நம்ம ஃபஸ்ட்டாகவே பார்க்க போகிறது யூடியூப். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து பார்க்கலாம். ஃபேஸ்புக் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கு. அதுக்கப்புறம் இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஸ்னாப்சாட். இந்த 5 அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸாக இருந்து நம்மளுக்கு மணி மேக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய 5 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 அப்ளிகேஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டாவே நம்ம வந்து யூடியூப் அப்ளிகேஷனை தான் பார்க்க போறோம். ஸோ யூடியூப்ல எப்படி நம்ம மணி மேக் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். ஸோ யூடியூப் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோக்கு ஒரு அட் பிளே ஆனிச்சு, அதன் மூலமாக ரெவன்யூ கிடைக்கும். இது மட்டும் இல்ல யூடியூப். இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ்க்காக கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ யூடியூப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த யூடியூப் ஆப்பை எத்தனை தடவை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அதிக காலமாக காசு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு காரணம் கூட இருக்கு. இத்தனை புது அப்ளிகேஷன் வந்தாலுமே யூடியூப் இன்னுமே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு காசு கொடுக்கறதுல அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்ல ஒரு முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அது யூடியூப்ல இருக்கும். இப்போ நீங்க சாதாரணமா உங்களுக்கே வர டவுட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு அந்த டவுட் வந்திருக்கும். அவர் அதை ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதனால இந்த பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். அப்பதான் யூடியூப் வந்து தொடர்ந்து இன்னும் பல காலத்துக்கு வந்து இருக்கும். இதுக்காக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் பல மெத்தட்ஸ்ல வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை யூடியூபுக்குள்ள வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத இடமா மாறிடும். அதனால பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவ் பண்ணி அவங்களுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை யூடியூப் ஆப்புக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக நிறைய ட்ரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக ஜஸ்ட் வந்து யூடியூப்பை வந்து ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுன்னா, இன்னையில இருந்து அது உங்களுடைய மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இனிமே வந்து உங்களுக்கு மணி மேக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பல மெத்தட்ஸ்ல வந்து மணி மேக் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ நானுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமா கண்டினியூவா எனக்கு யூடியூப்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக சொல்கிறேன். ஸோ யூடியூப்ல வந்து கண்டினியூவாக காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் அதுக்கான காசு வந்து கிடைக்கும். 5 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சும்மா நம்மளுக்கு ஜஸ்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் பீரியட் வந்து நம்ம செலவு பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். நம்ம ஃப்ரீயாக இருந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம்னா காசு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தோம்னா கட்டாயம் இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம்மை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் எனக்கு விளங்குது. ப்ரோ, சில பேருக்கு வீடியோஸ் எடுக்க தெரியும், எனக்கு வந்து வீடியோவே எடுக்க தெரியாது, வீடியோவில் ஃபேஸே காட்டக்கூடாது, இந்த ஃபேஸ் எல்லாம் இல்லாமல் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ ஏஐ மூலமாகவே நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஏஐ வீடியோஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல மொனடைசேஷன் ஒன்று ஆகுது. ஸோ இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஏஐ வீடியோஸாக இருந்தாலுமே உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணி அதை வந்து மொனடைஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து காசு கிடைக்கிறதுக்கான பல மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஒரு மெத்தட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப் வீடியோக்கு முன்னாடி பிளே ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கிற ரெவன்யூ. இது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல நம்மளுக்கு வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் நிறுவனத்துக்கு
பல கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் நிறுவனம் அவங்களுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த அட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 வியூஸுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கல்குலேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1000 வியூஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $1 கிட்ட கிடைக்கும். அப்படின்னா ஒரு 10,000 வியூஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து $10 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு, எல்லா வீடியோக்கும் அட் பிளே ஆனா. ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா 10,000 வியூஸ் போகுது அப்படின்னா எல்லா வீடியோக்கும் நம்மளுக்கு அட் பிளே ஆகாது. அந்த அட் பிளே ஆகிற வியூஸ் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாகவே ஆன் பண்ணி கொள்ளலாம். இது பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து உங்களுடைய வீடியோ ஒன்று நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோ எப்பெல்லாம் ஓடுதோ அப்பெல்லாமே உங்களுக்கு வந்து டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் நான் முதல்ல சொன்ன இந்த பிளேலிஸ்ட்டுக்கான பேருக்கான காரணமுமே இதுதான். சும்மா இருக்கும் போதும் காசு உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்களுடைய வீடியோஸ் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். பட் இது வந்து சும்மா ஏர்ன் பண்ண கிடைக்காது, அதை தான் ஃபஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஃபஸ்ட்டாக ரீச் பண்ணணும். இதை ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாதான் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ஏர்னிங் மெத்தட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டாலரில் தான் கிடைக்கும். அது இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தது வந்து யூடியூப்பில் வந்து அட்ஸ் மூலமாக கிடைக்கிற ரெவன்யூ தான். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அட் வந்து ப்ளே ஆகும். அதே நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கும் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். யூடியூப் ஆப்பில் எத்தனை பேர் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. பட் அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொனடைசேஷன் ஆன் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 90 நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10 மில்லியன் வியூஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கட்டாயம் நீங்கள் ஃபுல் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் 10 மில்லியன் வியூஸ் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குற பிளாட்ஃபார்மாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வர பிளாட்ஃபார்மாக மாறினுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம் தான். தொடர்ந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும் இல்லைனா டாலர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ போட்டாலும் போடலைனாலும் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ எப்போ ப்ளே ஆனாலுமே அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆனிச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஜஸ்ட் வந்து இது என்னதான் செஞ்சாலும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்காம இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மட்டும் யூடியூப்ல ஏர்ன் பண்ற மெத்தடை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அடுத்து யூடியூப்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்னும் சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். அதுல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேனலோட மெம்பர்ஷிப் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சேனல்ஸை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள வந்து வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஜஸ்ட் பண்ற ஒரு டே டு டே ஒர்க்காக இருந்தாலும் அவங்கள வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மெம்பர்ஸ், இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு வந்து மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப்பை வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணி பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெற்றுக்கொள்கிற மெம்பர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து சொல்லலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். இதை வந்து உங்களுடைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது அட் ரெவன்யூ இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய இன்னொரு ரெவன்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் அட்சென்ஸுக்கு போயிட்டு மாச கடைசியில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 லெவல்ஸில் வந்து வச்சுக்கலாம். ஸோ 3 லெவல்ஸில் உங்களுக்கு வந்து விருப்பமான அளவில் மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யாராச்சும் விரும்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்க ரொம்ப அதிகமாக இப்போ நீங்களே பாருங்க, உங்களுடைய ஏதாவது ஒரு சேனலை வந்து நீங்கள்
நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப் இல்லைனா பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தால் கட்டாயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை மெம்பர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு மெம்பர்ஷிப் மூலமாகவும் மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யூடியூப்ல மணி மேக் பண்ணக்கூடிய மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டோர் வந்து இருக்குது, இந்த ஸ்டோரில் நீங்கள் குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸை வந்து செல் பண்ணுறீங்க. இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நான் போட்டிருக்க இந்த டிஷர்ட்டை வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிஃபைல வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த லிஸ்ட் பண்ண அந்த ஸ்டோரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரை வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாகவும் லிங்க் பண்ணி கொள்ளலாம். லிங்க் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து யூடியூப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அதிகமாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் இது வந்து அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வியாப் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த லிங்க்ஸை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுடைய சேனல்லையே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது யூடியூப்ல நம்ம பார்க்குற மூணாவது மெத்தட் தான். இது யூடியூபாலேயே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்க ஏர்னிங்ஸ் மெத்தடை தான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அடுத்து இதே மாதிரி கொடுத்துருக்க இன்னொரு ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல வந்து நீங்க லைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை அதிகமாக யூஸ் பண்றதை வந்து பார்க்கலாம். இதுல சூப்பர் சாட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் சாட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க பண்ற மெசேஜஸ் வந்து ஃபர்ஸ்டா வந்து பின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெசேஜஸ் வந்து அனிமேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து காசு கொடுத்து தான் உங்களுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைவ்ல இப்போ நம்ம சில உதாரணங்கள் வெளிநாட்டில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் எல்லாம் வீடியோஸ் லைவ் பண்ணும்போது அவருக்கு அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் சூப்பர் சாட்ஸ் மூலமாக மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லைவ் போகும்போது பல மில்லியன் பேர் பார்க்கும்போது உங்களுடைய கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம். இதில் சூப்பர் சாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர் குறிப்பிட்ட சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டிக்கர்ஸை உங்களுக்கு வாங்கி நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து லைவ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு ஹைலைட்டாக பார்க்கறதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அனிமேட்டடாக உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏர்னிங்ஸ் தான். இதெல்லாமே பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விலை வந்து உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு டாலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாலாவது மெத்தட் தான் சொல்லியிருந்தேன். அஞ்சாவதா பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாகவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய கமெண்ட் மற்றவங்க போடுற கமெண்ட்ஸை விட ஒரு டிஃப்ரெண்டான கலரில் கூட உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் தேங்க்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே தான் வந்திருக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா லைவ் இல்லாத வீடியோஸ்லையும் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை. ஸோ அதில் உங்களுக்கு வந்து காசு கட்டி உங்களுக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதன் மூலமாகவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் யூடியூபாலே நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆறாவதா பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தடா யூடியூப் பிரீமியம் வந்து பார்க்கலாம். யூடியூப் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டா இருக்குன்னா நீங்க வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு அட்டே இல்லாமல் யூடியூப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் பிரீமியம் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிரீமியம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்டுமே ப்ளே ஆகாது. இந்த பிரீமியம்க்கு நீங்க பே பண்ற அமௌண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த யூடியூப் ப்ரீமியம் மூலமாகவும் உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து யூடியூபால் கொடுத்துருக்க இன்னொரு ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் ஆப்புக்குள்ளே மட்டும் இந்த அளவு ஏர்னிங்ஸ் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஆப்பை எத்தனை தடவை ஓப்பன் பண்ணியிருப்போம், இது எல்லாமே நம்ம பெருசாக யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலுமே இதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ட்ரை
ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பேசினது யூடியூபுக்குள்ளே இருக்கிற ஏர்னிங் மெத்தட்ஸை தான் பேசியிருந்தோம். இது இல்லாமல் நம்மளுக்கு அவுட் சைடில் இருந்தும் இந்த மாதிரி யூடியூபுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சர் வீடியோஸ் தான். ஸோ ஸ்பான்சர் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி டிரெக்டாக வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோ செஞ்சு கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ அவங்களுடைய வெப்சைட்டையோ ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா அவங்களுடைய ஹோட்டலை வந்து விசிட் பண்ண சொல்லி அதை வந்து ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூடியூபராக இருக்கிற ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து சரியாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் இந்த யூடியூப் ரெவன்யூ இல்லாமல் இந்த ஸ்பான்சர்ஷிப்லேயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். யூடியூப்ல நம்மளுக்கு கிடைக்கிற யூடியூப் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கும் நம்மளுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஏர்னிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பான்சர் வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு போக போக குறிப்பிட்ட அளவு நாட்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட், உங்களுடைய வியூஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அதிகரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸை வந்து ஸ்பான்சர் வீடியோ மூலமாகவே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர்னிங் மெத்தட் தான். இது பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக வெளியே இருந்து கிடைக்கிற ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி ஒரு ரிவ்யூ போட்டு அந்த ப்ராடக்ட்டை பை பண்றதுக்கு ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பீங்க. அந்த லிங்க் மூலமாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இல்லைன்னா உங்களுடைய வீடியோஸ் பார்க்குற யாராவது ஒருத்தர் வந்து அதை பை பண்ணார்னா அதில் ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்லிட்டு போற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்புக்குள்ள நம்மளுக்கு பார்க்க கிடைக்கிற விஷயங்கள் தான். அதாவது ஒரு யூடியூப் ஆப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நான் குயிக்கா சொல்றேன். இதை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்குமே உங்களுக்கு யூடியூப்ல வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஏர்னிங் மெத்தட் தான். இது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கான ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வீடியோஸை வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல ரீச் பெற்றுக்கொள்ளுது அப்படின்னா உங்களுடைய பேர் அப்படிங்கிறது ஒரு பிராண்டா வந்து மாறும். அந்த பிராண்டை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ப்ராடக்டா வந்து லான்ச் பண்ணலாம். இது மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. இதுக்கு எல்லாமே சில உதாரணமா இருக்கிற மிஸ்டர் பீஸ்ட் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு. அது செப்பரேட்டா பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் அப்படின்னே பார்க்க கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண அந்த பிராண்டை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஷனா நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். யூடியூபை நீங்க ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு பிறகு இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு ஒரு அடித்தளமா இந்த யூடியூபை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். நிறைய நாளா நீங்க வந்து யூடியூபுக்கு பேக்கேஜை போட்டு ஜஸ்ட் வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறி உங்களுடைய ஐடியாஸை வந்து வெளியே கொண்டு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கட்டாயம் வீடியோஸ்ல ஃபேஸை காட்டி தான் செய்யணும், இல்லைன்னா இப்படிதான் வீடியோ செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே இல்லை. உங்களுடைய ஐடியா ஒரு புது கிரியேட்டிவ் ஐடியாவா இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணா கட்டாயம் அதுக்கான ரீச் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ யூடியூப் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்மளுடைய யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் என்னுடைய டிராவல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி மறந்துடாம அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப இன்னும் நிறைய டிராவல் வீடியோஸ் வந்து அந்த சேனல்லையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங் மெத்தடா இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 100 வீடியோஸ்க்கு அப்புறம் நீங்க வீடியோவே அப்லோட் பண்ணலன்னா கூட நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு நாள் நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் ஏர்னிங்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணாம ஏர்னிங் மெத்தடா கூட யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா கூட இது வந்து இருக்கலாம். ஸோ இதை பார்த்ததுக்கு பிறகு சரி உங்களுக்கு உங்களுடைய சேனலை வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தெரியலனா இந்த யூடியூப் ஆப்புக்குள்ளேயே எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுலேயும் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் மூலமாக சும்மா இருந்தாலும் காசு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி உருவாக்கி கொள்றது அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும், கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.
இருக்கும்.